ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிக்ஷனரிலேருந்து ஒரு கீ வேல்யூ பேரை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டெலீட் கீன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே டின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கோம். டிக்ஷனரிக்குள்ளே லோயர் கேஸ் லெட்டர்ஸும் அதுக்கான ஆஸ்கி வேல்யூஸும் வச்சு ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏபிசிடி வச்சு ஏக்கு 97, பிக்கு 98, சிக்கு 99, டிக்கு 100ன்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீ வேல்யூ பேர் அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இப்போ A:97 மட்டும் டெலீட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், K = ஏன்னு கொடுக்குறேன். அதுதான் நான் டெலீட் பண்ணக்கூடிய ஒரு கீ வேல்யூ பேர். ஏங்க அதை டெலீட் பண்ணணும். இஃப் K in D, அதாவது கேங்கிற எலமெண்ட்டு டிங்கிற டிக்ஷனரியில் இருந்ததுன்னா del டெல்லுங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறோம். அப்படி நம்ம தேடக்கூடிய கீ வேல்யூ பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துரும். இப்போ A:97 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிக்ஷனரியில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அவுட்புட்டு காமிச்சிருக்கோம். சப்போஸ் டிக்ஷனரியில் இல்லாத ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ண சொல்கிறோம். இப்போ ஈங்கிறத கொடுக்குறோம் கேல. அந்த கேல இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னு சொன்னால் கீ நாட் ஃபவுண்ட்னு மெசேஜ் காமிச்சிட்டு எக்ஸிட் ஆஃப் 0 ஒர்க் ஆகி ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் கீ டெலீஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காட்ட வேணாம். டெலீஷன் இருந்தால் மட்டும் ஆஃப்டர் கீ டெலீஷன் மெசேஜை காமிச்சு டிக்ஷனரியை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்குறோம். இதே மாதிரி ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.